ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இறங்குவாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். 2 விதமான காரியங்களை பவுலடியார் அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவது, கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவது. ஆவியோடு பாடுவது, கருத்தோடு பாடுவது. அப்படி என்றால் என்ன? நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், ஆனால் நான் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்றே எனக்கு தெரியாமல் பண்ணுகிறேன். அதை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார். சிலர் ஆவியில் நான் ஜெபிக்கிறேன், ஆவியில் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், ஆவியில் என்று சொல்லுவார்கள். ஆனால் பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒரு மனிதன் அந்நிய பாஷையை பேசி அவன் ஆலயத்திற்குள் விண்ணப்பம் பண்ணுகிறானே, ஆனால் அதற்கு அர்த்தத்தை அவன் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவன் அதை பேசக்கூடாது. தனிப்பட்ட ஜெபத்தில் நீ அந்நிய பாஷை பேசி ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த அது எந்த தடையும் இல்லை. ஆனால் சபைக்குள்ள பேசும்பொழுது அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அஞ்ஞானிகளும் அங்கே இருப்பார்கள். அவர்கள் ஏதோ பிதற்றுகிறார்கள் என்று போய்விடுவார்கள். சில இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆவியில் அவர்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள். அதை அப்படியே கருத்தோடு அதை மறுபடியும் அதை விண்ணப்பம் பண்ணுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆவியில பாடுவார்கள், கருத்தோடும் பாடுவார்கள். அதனுடைய கருத்தை சொல்லி பாடுவார்கள். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியதின்படி நிதானித்து நடத்தப்படுகிறேன். சிலர் சொல்லுவார்கள், ஆவியானவர் எனக்குள்ளே இதெல்லாம் பண்ணா, அப்படி பண்ணா. ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடும் பொழுது ஒழுங்கும் கிரமமாக இருக்கும். ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நமக்கு கண்டித்துணர்த்தி நடத்துகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கோம். சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர். அப்ப குறை ஆவியானவர்கிட்ட இல்லை. ஆவியானவர் மிக தெளிவானவர், சத்திய ஆவியானவர். ஆனா நாம தான் அவர் பேரை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நாம தான் அவர் பேரை சொல்லி அவர் சொல்லுகிறதை செய்யாமல் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, நாம விண்ணப்பம் பண்ணுவோம், சிலர் கற்றுக் கொடுப்பார்கள். நீ வாயில வந்ததெல்லாம் சொல்லி விண்ணப்பம் பண்ண. அது எங்க? தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க போய் உட்கார்ந்து எத்தனை விண்ணப்பம் பண்ணாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா சபைக்கு நடுவில் ஒரு ஜெபம் என்று கொடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தை செய்கிறவர்கள் முதல்ல எடுத்த உடனே ஆவியில நிரம்பி ஜோமலாங்க. ஆவியில நிரம்பி தான் ஆரம்பிப்பாங்க. அது சில நேரத்தில் போகும் பார்த்துக்கோங்க. என்ன இவங்க ஜோம் பண்ணுறான்னு இவங்களுக்கும் தெரியாது, அவங்க என்ன ஜோம் பண்ணுறாங்கன்னு கேட்குறவங்களுக்கும் தெரியாது, அவங்க என்ன ஜெபம் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது சபைக்கு நடுவில். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கொரிந்து சபையாரே, நீங்கள் சபைக்கு நடுவில் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆவியிலும் ஜெபம் பண்ணணும், கருத்தோடு ஜெபம் பண்ணணும். இப்ப எலியா பாடுள்ள மனுஷன்தான், ஆனா கருத்தாய் ஜெபித்தான். எப்படி ஜெபம் பண்ணா? அவன் பாடுள்ள மனுஷன்தான், அபிஷேகம் பெற்றவன். நீங்க சொல்லலாம், நான் அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லலாம். அதை விட மேலான ஒரு அபிஷேகத்தை எலியா பெற்றிருந்தான். இந்த எலியா பெற்றிருந்த அபிஷேகத்திற்கு மேன்மையானது ஒன்றும் இல்லாதது போலதான் காணப்படுகிறது வேதத்தில். ஆவியானவர் அவனை அழகாய் நடத்தினார். உங்களை என்னை இப்ப நடத்துவதை காட்டிலும் எலியாவை ஆவியானவர் மிக நேர்த்தியாய் நடத்தினார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஆவியானவர் எலியாவை கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எந்த அளவுக்கு
ஆவியானவரோடு எலியாவுக்கு நல் உறவு இருந்தது. ஆனால் அவன் ஜெபிக்கும் பொழுது கருத்தாய் ஜெபித்தான். எப்படி ஜெபம் பண்ணாரு? 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யாதபடி கருத்தாய் விண்ணப்பம் பண்ணின கர்த்தர் அதை கேட்டார். அதே போல மழை பெய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது கருத்தாய் ஜெபித்தார், கர்த்தர் மழையை தந்தார். இந்த கருத்து நமக்கு வேணும். நம்முடைய ஜெபங்களில் கருத்து இருக்காது. என்ன நடப்பிக்க வேணுமோ அது நடக்காது. மற்றதெல்லாம் நடக்கும். நாம ஜெபம் பண்ணும்போது சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் முழங்கால்ல நின்றால் நின்னா என்ன ஆகும்? முட்டி வலிக்கும், அவ்வளோதான். நான் ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணினேன், ஜெபம் பண்ண என்ன நடக்கும்? அசைக்குமா? ஏதாவது அசையுமா? பவுலும் சீலாவும் கருத்தாய் பாடினார்கள், ஆவியோடும் பாடினார்கள், கருத்தாய் பாடினார்கள். இடம் அசைந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அப்படின்றோம் இப்படின்றோம். என்னையும் சேர்த்தா சொல்றேன், ஆவியானவருடைய அசைவாடுதலை நாம் காண முடியவில்லையே. ஏன்? அப்ப அவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் இன்னும் ஜெபிக்கவில்லை, நாம் இன்னும் கருத்தாய் ஜெபிக்கவில்லை. அதான் உண்மை. ஆதி அப்போஸ்தலரை அவர் கடந்து போன பொழுது பிசாசு அலறினது. பிசாசு பிடித்த மனிதர்கள் அலறி விடுதலை அடைந்தார்கள், வியாதிஸ்தர் சுகமடைந்தார்கள். அந்த நாட்கள் எங்கே? அந்த காலங்கள் எங்கே? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆவியில் நான் ஜெபிக்கிறேன், ஆவியிலே நான் ஜெபிக்கிறேன் சொல்லுவது முக்கியமல்ல, கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணுவது, கருத்தோடு ஜெபம் பண்ணுவது வெளியரங்கமான கிரியைகளில் அது வெளிப்பட வேண்டும். சபை ஆராதனைகளிலே, இன்றைக்கு இருக்கிற சபை ஆராதனைகளில் நேரமில்லாத ஆராதனைகள், நேரமில்லாத நேரத்தில் நடத்தப்படுகிற ஆராதனைகள். எப்படி? காலையில் இதுவரை அப்பொழுது நான் ஆலயத்துக்கு போன ஆரம்பத்தில் 9 மணிக்கு ஆராதனை. அந்த ஆராதனை சில நேரம் 1 மணிக்கு முடியும், சில நேரம் 12:30க்கு முடியும், சில நேரம் 1:30க்கு கூட முடியும். ஜனங்கள் முறுமுறுக்க மாட்டார்கள். இன்னைக்கு அப்படி அல்ல. 1.5 மணி நேரம், மிஞ்சி போனால் 2 மணி நேரம். இப்போ நிறைய சபைகளில் 2 மணி நேரம் ஆராதனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்தில் ஆராதனையை முடிச்சுட்டு அடுத்த ஆராதனை, அடுத்த ஆராதனை, அடுத்த ஆராதனை, அடுத்த ஆராதனை. அங்கே என்ன நடக்கும்? ஆதி சபைகள், நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆலயத்துக்கு போன பொழுது ஆராதனை வேளையே தீப்பொறியாய் இருக்கும், ஆனால் பறக்கும். தீர்க்க தரிசனங்கள் வெடித்து எழும்போம். அங்கே பலவீனர்கள் தட்டி எழுப்பப்படுவார்கள். ஒரு பக்கம் பிசாசு அலரும், சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். இது எங்கள் கண்களினால் நாங்கள் கண்டவைகள். ஆனால் இப்பொழுது அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆராதனை என்று வைக்கிறார்கள், 2 பாட்டு 3 பாட்டு, அவ்வளோதான். அந்த பாட்டுக்கு நேரம் இருக்காது. அனௌன்ஸ்மெண்ட், அதோட செய்தி, அதோட முடிவு ஜெபம், போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ஆவியானவருக்கு அங்கே இடமில்லாமல் போச்சு. ஆவி நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. ஒருவேளை அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் கைத்தட்டி கர்த்தர் பேசினால் கைத்தட்டுங்கள் சொல்லி அப்படின்னா தான். ஆனால் சபைகள் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது? அதனால தான் பவுல் சொல்றார், கொரிந்து சபையே, நீ இப்படிதான் இருந்த, நீ இப்படிதான் இருந்த, உன்னை மாற்றும்படிதான் கர்த்தர் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண. ஆவியோடும் பாடல் பாடு, கருத்தோடும் ஆராதனை செய். இது இன்றைக்கு சபைகளில் வேண்டும், நமக்குள்ளே வேண்டும். அதில் கவனமா இருங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற நேரங்களை விட்டு விடாது. இன்றைக்கு சபைகள் எவ்வளவு நேரம் ஆராதனை செய்கிறது என்பதை விட திறப்பில் நின்று எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது. ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஆராதனை வேளைகளுக்கு போலவே ஜெப வேளையும் அந்த திருச்சபையில் இருக்க வேண்டும். பிரசங்கம் என்ன குறைத்து கொள்ளலாம், ஆனால் ஆராதனையும் ஜெபமும் அங்கே தலைவிரித்து அப்படி உயர்த்தப்படும் போது ஆண்டவர்
தமக்கு பிரியமானதை அவர் செய்வார். ஜனங்கள் கருத்தோடு ஜெபிக்க பழகிக் கொள்ளுவார்கள். என் வாழ்க்கையில் இது வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடு பேசுகிறார். நீ ஆவியோடு விண்ணப்பம் பண்ணு, கருத்தோடு பண்ணு. நீ ஆவியோடு பாடல் பாடு, கர்த்தரை துதி, கருத்தோடு கர்த்தரை துதி. இப்படி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் பலத்த பெரிய கிரியைகளை செய்கிறதை இன்று காண்பீர்கள். ஆமென்.